குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே தினமலர் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இந்தியாவினுடைய சரித்திர வரலாற்றில் நிறைய முக்கியமான நபர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள். சிலர் குறித்த பதிவுகள் மிக ஆழமாக மக்களிடம் சென்றிருக்கிறது. சிலர் காணாமல் போயிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் செய்து வைத்த அந்த சாதனைகளும் அவங்க உருவாக்கியதும் தான் இந்த நாட்டில் பெரிய மாற்றங்களுக்கு காரணமாக இருந்திருக்கு. அப்படி ஒரு முக்கியமான நபர் தான் கஸுலு லக்ஷ்மி நரசு செட்டி. சென்னையை பொறுத்த வரைக்கும் மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன், அது மட்டும் இல்லைங்க, மெட்ராஸ் கிறிஸ்டன் ஹிந்து பிரஸ் அப்படின்னு ஊடக உலகத்துக்கே ஒரு முன்னோடியாக இருந்திருக்கிறாரு, நம்முடைய ஜேர்னலிசத்துக்கே. அப்படிப்பட்ட நபர் தான் ஒரு புத்தகமாக, இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஆவணமாக உருவாக்கி இருக்கிறாரு எழுத்தாளர் பி ஜெகநாத், ஒரு வழக்கறிஞர். இன்றைக்கி நம்ம அவர் தான் சந்திக்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி நான் அந்த புத்தகத்தை பார்க்குற போது அதில் சொல்லப்பட்டிருக்க விஷயம்லாம் சென்னை கட்டமைக்கப்பட்டதில், இன்னும் நம்முடைய ஜேர்னலிசம், இந்த புத்தகம் ஒரு உருவாக்குறதுல ஒரு ப்ரெஸ்ஸுடைய முக்கியத்துவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற நிறைய விஷயத்தை நிறைய பண்ணியிருக்கீங்க. அதுக்கெல்லாம் இவர் தான் காரணமா அப்படின்னா நிறைய விஷயம் இதெல்லாம் நாங்களே தெரியாமல் இருந்திருக்கோமோ அப்படிங்கலாம் வெளிப்படுத்துங்க. முதல்ல அதுக்கு ஒரு தேங்க்ஸ். ஃபஸ்ட்டு கஸுலு லக்ஷ்மி நரசு செட்டி அப்படிங்கிறவர் யார் சார்? மெட்ராஸில் பார்த்தீங்கன்னா 1806 வந்து அவர் பிறக்கிறாரு. அவர் பிறந்த ஃபேமிலியோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹீஸ் பார்ன் டு அ வெரி ரிச் ஃபேமிலி. அதாவது மெட்ராஸ்லேயே வந்து ஒன் ஆஃப் த வெல்த்தியஸ்ட், அதாவது ஒன் ஆஃப் த மோஸ்ட் பணக்கார ஃபேமிலி. இப்போ இருக்கிற அம்பானி, அதானின்னு சொல்கிறாங்க. அவங்கள மாதிரி காட்டன் மெர்ச்சன்ட்லேருந்து தான் வந்திருக்கவும். ஆமாம், காட்டன். அவங்களோட அப்பா யாருன்னு பார்த்தீங்கன்னா சிதுலு செட்டி அண்ட் சன்ஸ்னு ஒரு ஃபேர்ம் இருக்குது, அதாவது ஒரு நிறுவனம் இருக்குது. அந்த ஃபேர்மோட ஓனர் வந்து சிதுலு செட்டி அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். மெட்ராஸ் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் என்ற ஒரு அமைப்பு வந்து ஆரம்பிக்கிறாங்க, பிரிட்டிஷ்காரங்க ஆரம்பிக்கிறாங்க. அதில் ஃபவுண்டிங் மெம்பராக இருக்கிற ஒன் ஆஃப் த நேட்டிவ் மெம்பர்ஸ், ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் நேட்டிவ் மெம்பர்ஸ் ஹூ இஸ் அ ஃபவுண்டிங் மெம்பர் ஆஃப் மெட்ராஸ் சேம்பர் ஆஃப் காமர்ஸ், சிதுலு செட்டி, ஹூ இஸ் அ ஓனர் ஆஃப் சிதுலு செட்டி அண்ட் சன்ஸ். ஹேண்ட்கர்ச்சீஃப் பண்ணுறது, அப்புறம் வந்து காட்டனை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது, முக்கியமாக வந்து இண்டிகோ, மஸ்லின், டை, அந்த மாதிரி பொருட்கள் இருக்கு இல்லையா, துணி சார்ந்த பொருட்கள் இருக்கு இல்லையா, அந்த பொருட்களில் வந்து மர்ச்சன்டைஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது. ஏன்னா அப்போ வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம ஆயில்னு சொல்கிறோம், அப்புறம் டேட்டான்னு இப்போ சொல்கிறோம். அந்த மாதிரி அந்த காலத்தில் ஒரு முக்கியமான விஷயம் வந்து இட் வாஸ் காட்டன். ஸோ காட்டன் ட்ரேடில் வந்து ஒரு முன்னோடியாக இருந்தவர் வந்து சிதுலு செட்டி. அவரோட பையன்தான் கஸுலு லக்ஷ்மி நரசு செட்டி. அவர் பேரில் வந்து இன்னும் ஒரு ஸ்ட்ரீட் இருக்குது, சிதுலா ஸ்ட்ரீட்னு ஒன்று சூளையில் இருக்குது. அது நம்ம சொல்லியிருக்கோம், புக்கில் சொல்லியிருக்கோம். அண்ட் ரெண்டாவது விஷயம் வந்து சிதுலு செட்டி வந்து ஹி வாஸ் அ டைட்டன் இன் த இண்டஸ்ட்ரி இன் ஹிஸ் ஓன் ரைட். ஏன்னா அவர் பீயிங் ஒன் ஆஃப் த ஃபவுண்டிங் மெம்பர்ஸ் இன் மெட்ராஸ் சேம்பர் ஆஃப் காமர்ஸ். ஏன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், 1836 செப்டம்பர் மாதத்தில் இந்த மெட்ராஸ் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் வந்து உருவாக்குறாங்க. அது உருவாக்குறதுல கூட யார் யார் இருக்காங்கன்னா, அவர் கூட, அதாவது ஃபவுண்டிங் மெம்பர்ஸ் யார் யார் இருக்காங்கன்னா, ஆங்கிலேயர்கள் பின்னி இருக்காங்க இல்லையா, பின்னியோட பின்னி மில், அந்த எக்ஸாக்ட்லி அவங்களோட பக்கிங்ஹாம் அண்ட் கர்நாடிக் மில்ஸ் அண்ட் பின்னி மில்ஸோட ஃபவுண்டர்ஸ். அர்பத் நாட்னு ஒருத்தர் இருக்கார். அவருக்கு யாருன்னா மெட்ராஸ் பேங்கோட ஒன் ஆஃப் த ஃபவுண்டர்ஸ் அவர் தான். அண்ட் அர்பத் நாட் பேங்க்னு இங்கே ஒன்று இருந்தது, அது திவால் ஆயிடுச்சு. பட் அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம் வந்து சார் அலெக்சாண்டர் அர்பத் நாட் வாஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிச்சஸ்ட் பர்சன் இன் இந்தியானே அப்போ சொல்லலாம். மூணாவது பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இருக்கார், ஆர்ச்சர் லோனின்னு ஒருத்தர் இருக்கார். இங்கே 3 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸில் வந்து தே ஆர் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரிச்சஸ்ட் பீப்புள் இன் பிஸ்னஸ் தட் பாயிண்ட் ஆஃப் டைம். அதாவது இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட கமர்ஷியல் ட்ரேடிங் இருக்கு இல்லையா, அது போக சில இண்டிவிஜுவல்ஸ் வந்து ரிச்சாக இருந்திருக்காங்க இங்கே. அதில் நீங்கள் சில பிரிட்டிஷ் பீப்புள்னு சொல்கிறோம் இல்லையா, ஆங்கிலேயர்கள்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் சில பேர் வந்து பிட்னி, அர்பத் நாட் அண்ட் த பீப்புள் ஹூம் ஐ ஜஸ்ட் மென்ஷன், சேத் அண்ட் சாம், அந்த மாதிரி சில இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, சில கம்பெனிஸ் இருக்குது. அந்த தர வரிசையில் இருக்கிற ஒன் ஆஃப் த வெரி ஃபியூ நேட்டிவ்னா நம்ம பூர்வ குடிமக்கள், அதாவது நம்ம இந்தியன் கம்பெனிஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, அப்போது அந்த காலகட்டத்தில் இருந்து ஒரு பெரிய கம்பெனி எதுன்னு பார்த்தீங்கன்னா சிதுலு செட்டி அண்ட் சன்ஸ். அதுக்கான நிறுவனர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா சிதுலு செட்டி. அவரோட பையன் தான் கஸுலு லக்ஷ்மி நரசு செட்டி.
சார் இவர் ஜேர்னலிசத்துலேயும் ஒரு முக்கியமான பங்கு வகித்துக்காரு. குறிப்பாக அவருடைய ஆர்டிகிள்ஸ் அப்படிங்கிறது ஸ்லேவரி குறித்தெல்லாம் இருந்தெல்லாம் ஒரு பெரிய விமர்சனத்திற்குள்ளாக இருக்கிறது. ஸோ அஸ் அ பிஸ்னஸ் மேனாக அவருடைய ஜேர்னலிசம் டர்ன் அப் எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சிதுலு செட்டியோட அவரோட அந்த நிறுவனத்தை எடுத்து நடத்திட்டு இருக்காரு. ஃப்ரம் வாட் வீ கேன் see through the archives-லேருந்து எடுத்த இன்ஃபர்மேஷன் அதில் தான் டீட்டெயிலாக இருக்குது. அவர் மோர் தென் ஏர்னிங் மணி, அதாவது காசு சம்பாதிக்கிறத விட நம்ம மக்களை வந்து இவ்வளோ கொடுமைப்படுத்துகிறாங்க பிரிட்டிஷ்காரங்க. ஒரு விஷயம், ஒரு ஆஸ்பெக்டில் வந்து பிரிட்டிஷ்கார கொடுமையும் படுத்துகிறான், ஒரு ஆஸ்பெக்டில் வந்து நல்லதும் செய்கிறான். ஸோ நல்லது செய்கிற ஆஸ்பெக்டில் ஓகே வி ஹேவ் நோ ப்ராப்ளம். பட் அங்கே கொடுமைப்படுத்துகிற ஆஸ்பெக்டில் வந்து நம்ம வந்து வி ஹேவ் டு டூ சம்திங். மக்களுக்கு வந்து அந்த அவேர்னஸ்னு ஒன்று விஷயம் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம கொண்டு வரணும். ஏன்னா அப்போ நீங்கள் நல்லா கேட்டிங்க, அப்போ வந்து காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஹிக்கிஸ் கெசட்னு இருக்குது. ஆகஸ்டஸ் ஹிக்கி ஆரம்பிச்சது தான் ஃபர்ஸ்ட் இந்தியன் நியூஸ் பேப்பர். இங்கே ஆரம்பித்தது வந்து மெட்ராஸ் கொரியர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ரெக்கார்ட்னு ஒரு நியூஸ் பேப்பர் இருந்திருக்கு, ஸ்பெக்டேட்டர்னு இருந்திருக்கு, அப்புறம் அத்தேனியம்னு இருந்திருக்கு. இந்த நியூஸ் பேப்பர்ஸில் இங்கே அதாவது மெட்ராஸில் அந்த காலகட்டத்தில் இட் வாஸ் ரன்னிங், சக்ஸஸ்ஃபுல்லி ரன்னிங். பட் ஆல் ஆஃப் தெம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வெள்ளைக்காரங்க தான் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ ஒரு இந்தியன் வெள்ளைக்காரங்க நடத்துவாங்க, இல்லைன்னா அவங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இருக்கு கம்ப்ளீட்லி டுவர்ட்ஸ் த பிரிட்டிஷ் கவர்மெண்ட். அதாவது பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டோட ப்ரெஸ் தான் டாமினன்ட், அதாவது ஒரு மொனாப்பலின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி மொனாப்பலி பிரிட்டிஷ்காரங்க மட்டும் தான் இருந்தாங்க. எவ்வளோ மோசமாக இருந்ததுன்னா நம்மளால் ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ் கூட காசு இருந்தால் கூட பிரிண்டிங் ப்ரெஸ் நம்மளால் வைக்க முடியாமல் இருந்தது. ஏன்னா உங்களுக்கு பிரிண்டிங் ப்ரெஸ் இருந்தால் தான் நீங்கள் அச்சடிக்க முடியும். ஸோ அந்த பெர்மிஷனே தவிர்க்கப்பட்டது, இந்தியாவில் உள்ள எல்லாருக்குமே தவிர்க்கப்பட்டுச்சு. there was no, as far as மெட்ராஸ் பிரசிடென்சியை பொறுத்த வரைக்கும் no native Indian was allowed to have a printing press till a particular period of time. 1833 சார்ட்டர் அப்புறம் 1833 வந்து ஒரு முக்கியமான விஷயம் நடக்குது. நீங்கள் கேட்குறீங்க ஏன் வந்து அவர் ப்ரெஸ் ஆரம்பித்தார்னு. குண்டூர் ஃபேமைன்னு ஒரு இஷ்யூ நடக்குது. குண்டூர் ஃபேமைனில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இது தெரியுமான்னு தெரியாது, லட்சக்கணக்கில் வந்து மக்கள் வந்து செத்து போகிறாங்க. இட் இஸ் ஆர்டிஃபிஷியல் ஃபேமைன் கிரியேட்டட் பை த பிரிட்டிஷ். சரிங்களா, பெங்கால் ஃபேமைன் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், அதை விட கொடூரமானது வந்து குண்டூர் ஃபேமைன் 1833 நடக்குது. லட்சக்கணக்கான பேர் வந்து இறந்து போகிறாங்க. ரெண்டாவது விஷயம் வந்து அதுக்கப்புறம் எப்படியாவது எழுந்து மக்கள் வந்து வி ஹாவ் டு சர்வைவ்ன்ற ஒரு நிலைமையில் இருக்கிறது தான் இந்த மெட்ராஸ் சேம்பர் ஆஃப் காமர்ஸை உருவாக்குறாங்க. மெட்ராஸ் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் எதுக்கு உருவாக்குறாங்கன்னா இங்கே கமர்ஷியல் ட்ரேடை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு. மெட்ராஸ் சேம்பர் ஆஃப் காமர்ஸை வந்து உருவாக்குறதுக்கு முன்னாடி அந்த பீரியட் இருக்கு இல்லையா, 3 years பீரியட் வந்து நம்மளோட நேட்டிவ் இந்தியன்ஸ், ஏன்னா அதில் நீங்கள் ரெக்கார்ட்ஸ் ஆஃப் டாக்ஸேஷன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரொம்ப கொடூரமாக இந்த மாதிரிலாம் கொடூரமாக பண்ண முடியுமான்னு தெரியாது. அவ்வளோ கொடூரமாக வந்து இங்கே இருக்கிற கொலோனியல் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் அவங்க வந்து டேக்ஸ் வந்து அவ்வளோ மோசமாக வந்து நம்மக்கிட்ட டேக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது வரி வசூலிப்பதுன்னு இருக்கு இல்லையா, ஆமாம், ரொம்ப கொடூரமாக வந்து வரி வந்து வசூலிச்சிருக்காங்க. இப்போது இவரை பொறுத்த வரைக்கும் இவர் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி ஒரு கம்பெனி நடத்திட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு வந்து வரி கொடுக்கறது வந்து இட்ஸ் நாட் அன் இஷ்யூ அவருக்கு. ஏன்னா அவருக்கு வந்து கோடிக்கணக்கில் சொத்து இருக்குது, சம்பாதிக்கிறாரு, ஸோ கொடுக்குறாரு. பாமர மக்கள் இருக்காங்க இல்லையா, நார்மல் பீப்புள், நான் சொல்கிறது லேண்ட் ஓனிங் பீப்புளையும் உட்பட. ஆனால் அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா லேபரர்ஸ் இருக்காங்க, லேண்ட் ஓனிங் பீப்புள் இருக்காங்க. லேண்ட் ஓனிங் பீப்புள் உட்பட டாக்ஸேஷன் வந்து இட் வாஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ப்ரூட்டல் டாக்ஸேஷன் பாலிசிஸ் இன் மெட்ராஸ். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா மோட்ருபா டேக்ஸ்னு ஒரு டேக்ஸ் இருக்குது. இது கான்ட்ரவர்ஷியலாக இருக்கணும்னு நான் சொல்ல, பட் அந்த காலகட்டத்தில் இருந்திருக்கு. மோட்ருபா டேக்ஸ் வாஸ் அ டேக்ஸ் which was introduced by the Islamic rulers and also by few other people for better enhancement of collection of tax. It is not jizya tax. Jizya tax க்கும் மோட்ருபா டேக்ஸ்க்கும் பை டிஃப்ரென்ஸ் இருக்குது. மோட்ருபா டேக்ஸ் வந்து அவங்க வந்து பாம்பே பிரசிடென்சிலையும் பெங்கால் பிரசிடென்சிலையும் கம்ப்ளீட்டாக அபாலிஷ் பண்ணிட்டாங்க பிரிட்டிஷ். மெட்ராஸில் மட்டும் தேவர் ஹேவிங் இட். ஸோ அது ஏன் நீங்கள் வைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு முதல்ல குரல் கொடுத்தவர் இவர் தான். இது வந்து 1837 நடக்குது. இதெல்லாம் போக பார்த்தீங்கன்னா இங்கே எஜுகேஷன்ற பேரில் வந்து there was a lot of issue that was happening. ஸோ நீங்கள் கேட்டிங்க ஏன் வந்து இங்கே நியூஸ் பேப்பர் எப்படி அவர் ஆரம்பித்தார், ஏன் ஆரம்பித்தார், ப்ரெஸ்ஸுக்கு அதுக்கு என்ன இதுன்னு கேட்டிங்க. இங்கே எப்படி இருந்ததுன்னா எஜுகேஷன் நீங்கள் வந்து படிக்கணும்னா யூ நீட் டு பி ப்ரொஃபிஷியன்ட் எய்தர் இன் தி பைபிள், பிகாஸ் ஐ ஆம் அ வெரி செக்குலர் பர்சன், எல்லா மதத்தையும் நான் மதிக்கிறேன். பட் அந்த காலகட்டத்தில் நான் சொல்கிறது பிரிட்டிஷ் காலகட்டத்தில் there were 2 conditions. Either you have to convert into Christianity or you have to make sure that you need to know the proficiency in Bible for you to have even general subjects. For example, geography, maths, physics இருக்கு இல்லையா, அதுக்கு கூட உங்களுக்கு வந்து தேவைப்பட்டது. உங்களுக்கு இங்கிலீஷ் வந்து கற்றுக்கணும். If you need to know the proficiency in English, even for that purpose, you need to be proficient in Bible. That was what was imposed upon our people at that point of time.
ஸோ மக்கள் என்ன பண்ணாங்க, there was so much of anger at that point of time against British. பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டாக வந்து ஒரு பெரிய ஆங்கர், ஒரு ரிசென்ட்மெண்ட்னு சொல்லலாம். அப்போது அது எப்படி வெளிவந்ததுன்னா 1839 நவம்பர் மாதம் 11 நான் திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன், நவம்பர் மாதம் 11 1839 70,000 பேர் 70,000 பீப்புள் வந்து ப்ராட்டஸ்ட் பண்ணுறாங்க. எங்களுக்கு ரிலீஜியஸ் நியூட்ரலிட்டி கொடுங்க, எங்களுக்கு வந்து ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுங்க, முக்கியமான விஷயம் இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணக்கூடாது, எங்களுக்கு வந்து ஈக்குவல் எஜுகேஷனல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுங்க அப்படின்னு சொன்னதுக்கான ரிசல்ட்டு தான் லார்ட் எல்ஃபின்ஸ்டன் அப்போ கவர்னராக இருந்து அதை கேட்டு he introduced something called as the Madras University, which now we call as Madras University now. ஸோ நாளைக்கு யாராவது வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டி வந்து வெள்ளக்காரங்களோட பெனவலன்ஸ் தான் கட்சின்னு சொன்னாங்கன்னா இட் இஸ் ஃபால்ஸ். வி ஹவ் கெப்ட் த டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் ஃபார் தட் இன் திஸ் புக். ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிருக்கீங்க, சென்னையினுடைய அடையாளமாக இருக்கக்கூடியதில் ஒரு ஆமாம் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி. எஸ், இந்த மாதிரி அதில் இன்னொரு விஷயம், பச்சையப்பா காலேஜ் இருக்கு இல்லையா? ஆமாம், பச்சையப்பாஸ் காலேஜ். பச்சையப்பாஸ் காலேஜ் இப்போ வந்தது, அப்போ இருந்தது வந்து பச்சையப்பா சேரிட்டிஸ். வில் ஆஃப் பச்சையப்பா வந்து அது வரைக்கும் அவங்க வந்து இது பண்ணாமல் வச்சுருந்தாங்க, ப்ரொவைட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணாமல் வச்சுருந்தாங்க. அப்போது வந்து நேட்டிவ் எஜுகேஷனுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். வி நேட்டிவ்ஸ் ஆர் எம்பவர்ட் டு லேர்ன் இங்கிலீஷ் பிகாஸ் வித்தவுட் இங்கிலீஷ் லாங்குவேஜ் யூ கேனாட் சர்வைவ் ஆஸ் இட் இஸ் தி அஃபிஷியல் லாங்குவேஜ் அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம். யூ ஹாவ் டு அலோவ் அஸ் ஆஸ் நேட்டிவ்ஸ் டு எஸ்டாப்ளிஷ் அண்ட் டு ரன் ஆர் ஓன் ஸ்கூல்ஸ் வித்தவுட் த எய்ட் ஆஃப் த கவர்மெண்ட். ஸோ ஒரு நேட்டிவ் எஜுகேஷனுக்கு ஒரு பீக்கன் ஆஃப் ஹோப் வந்தது எதுனா பச்சையப்பா காலேஜ். எங்கே வந்ததுன்னா எஸ்பிளனாடில் முதல்ல வந்தது. இப்போ நம்ம எஸ்பிளனாட் ஏரியான்னு சொல்லுவோம், பின்னாடி இருக்கு, அங்கே வந்தது, அங்கே ஃபஸ்ட்டு வந்தது. அதுக்கப்புறம் தான் வந்து தே கன்ஸ்ட்ரக்டட் அ நியூ எடிஃபிஸ் ஃபார் பச்சையப்பா. அது எங்கே இருக்குன்னா இப்போ ஜார்ஜ் ஸ்டாச்சு இருந்தது இல்லையா, அது ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் இருக்கும். அதுதான் ஃபஸ்ட்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இது லேண்ட்மார்க் வந்து மெட்ராஸில் அது வந்து தான். தட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங் விச் கேம். ஸோ திஸ் கேம் அஸ் அ ரிசல்ட் ஆஃப் தட் பெட்டிஷன். ஏன்னா நீங்கள் இது எங்கே எடுக்கிறோன்னா தேங்க்ஸ் கிவிங் ஸ்பீச் இருக்குது. First year Thanksgiving speech of or you can call it as the annual inaugural speech of the Madras University of Elphinstone. Governor Elphinstone இதை சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, ஸ்காட் ட்ரெவானர் கார்னர்ஸ்னு ஒருத்தர் கேம்பிரிட்ஜில் வந்து ஒரு ஆய்வு பண்ணியிருக்காரு, ஹிஸ்ட்ரி ஆய்வு பண்ணியிருக்காரு. அவரோட ஆய்வு கட்டுரையிலையும் இந்த விஷயம் வந்து தெளிவாக இருக்குது. அதுதான். வேறு என்னென்ன அடையாளங்கள் இவரால் உருவாக்கப்பட்டுச்சு, அந்த அடையாளங்கள் இன்னும் அவருடைய பேரை சொல்லப்படாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது என் காரணம்? சிம்பிள்மா, இப்போது எவ்ரிதிங் ஹேஸ் அன் அஜெண்டா. நவ் இப்போது நீங்கள் யாரை போய் கேட்டிங்கனாலும் மெட்ராஸ் யூனிவர்சிட்டின்னு போய் கேட்டிங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? பீச்சில் இருக்குது, கரெக்டுங்களா? பீச்சில் இருக்குது, வெள்ளைக்காரன் கட்டினா, கரெக்டுங்களா? ஃபஸ்ட்டு விஷயம் பீச்சில் இருக்குது, ரெண்டாவது வெள்ளைக்காரன் கட்டினா, மூணாவது விஷயம் அதுதான் வந்து தாய், தட் இஸ் த மெயின் யூனிவர்சிட்டி ஃபார் ஆல் ஆஃப் அஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். மெட்ராஸ் யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நான் எவிடன்ஸாகவே இதில் போட்டிருக்கேன். பேந்தியன் ரோடில் இருந்தது, எக்மூரில் இருந்தது. ஆமாம், இங்கே வந்து எடிஃபிஸ் வந்து சப்சிக்வெண்ட்டாக 1860s அப்புறம் தான் இங்கே கட்ட ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட்டு மெட்ராஸ் யூனிவர்சிட்டி எங்கே இருந்ததுன்னா பேந்தியன் ரோடில் இருந்தது. ரெண்டாவது விஷயம், மெட்ராஸ் யூனிவர்சிட்டி பிரிட்டிஷோட பெனவலன்ஸால் வரலை. ஸோ ஐ ஹவ் கெப்ட் அந்த ஸ்க்ரோல் இருக்கு இல்லையா, 70,000 பேர் சைன் பண்ணி வச்சுருக்கிற ஸ்க்ரோல். இப்போது அது வந்து செயின்ட் பேங்க்ராஸ் ரீடிங் ரூம் இன் பிரிட்டிஷ் லைப்ரரி இன் லண்டன். இட் இஸ் ஈவன் நவ் தேர். அதுக்கான ரெஃபரன்ஸ் நம்பரோட சேர்த்து நான் கொடுத்துருக்கேன். 70,000 பீப்புளோட சிக்னேச்சரோடு இருக்கிற அந்த ஸ்க்ரோல் வந்து இன்னும் இருக்குது. ஸோ இட் இஸ் நாட் சம்திங், இட் இஸ் a lie which I am saying from my own imagination, which is already there, which I've kept the evidences bookல நான் வச்சுருக்கேன். மூணாவது விஷயம், தட் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி தான் ஒரு தாய் யூனிவர்சிட்டி ஃபார் எவ்ரிதிங்னு. அதில் மாற்று கருத்தில் பிரிட்டிஷ் யூனிவர்சிட்டியில் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி வேணால் தாய் யூனிவர்சிட்டியாக இருக்கலாம். நம்ம நேட்டிவ் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ஆஃப்டர் 1839, if I may say, பச்சையப்பா காலேஜ் வாஸ் தேர், which is there right now. பச்சையப்பா ஹை ஸ்கூல் which was there. ஏன்னா அன்ஃபார்ச்சுனேட் விஷயம் என்னென்னா, இப்போது பச்சையப்பா வந்து ஐ திங்க் த ஸ்கூல் இஸ் நாட் ஃபங்க்ஷனிங், if I'm not wrong, subject to correction. பட் அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம் நான் கவர்லேயே போட்டிருக்கேன், புக்கு கவர்லேயே போட்டிருக்கேன், பச்சையப்பா வாஸ் த பீக்கன் ஆஃப் ஹோப் ஃபார் த நேட்டிவ் இன்ஸ்டியூட், ஃபார் நேட்டிவ் எஜுகேஷன் இன் மெட்ராஸ். ஏன்னா நம்ம நேட்டிவ்ஸ் வந்து நம்ம சொந்தமாக ஒன்று கூடி கொடுத்த ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் எதுனா, ஃபஸ்ட்டு ரெக்கார்டட் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் எதுனா அது பச்சையப்பா தான். ஓகே, இதெல்லாம் அவேர்னஸ் கொண்டு வரணும், மற்றவங்களுக்கு வந்து இது இல்லாமல் இருக்குது. ப்ளஸ் தெர் வாஸ் அன் அப்பார்த்தைட்னு சொல்லுவாங்க இல்லையா, தெர் வாஸ் அன் அப்பார்த்தைட் அகெயின்ஸ்ட் அஸ் இன் அ லாட் ஆஃப் திங்ஸ். ஒன் வாஸ் எஜுகேஷன்,
அந்த எஜுகேஷனுக்கான இருக்கிற அப்பார்த்தைடை பீட் பண்ணவர் வந்து கசுலு லக்ஷ்மி நரசுலு செட்டி. இன்னொரு அப்பார்த்தைடு எது இருந்ததுன்னா பிரிண்டிங் ப்ரெஸ் இருக்கு இல்லையா, நீங்கள் பிரிண்டிங் ப்ரெஸ்ஸை வந்து நீங்கள் வச்சுக்க கூடாது. இல்லை, அந்த பிரிண்டிங் ப்ரெஸ்ஸை மட்டும் நம்ம பேசிக்குவோம். ஏன்னா அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொரு பக்கங்களையும் நம்ம பேசணும்னா அது ஒரு பெரிய சாப்டர். ஆனால் மெட்ராஸ் கிரசன்ட் அந்த ஹிந்து ப்ரெஸ் அது உருவான விதம், அது செஞ்ச விஷயங்கள் என்ன, அது உருவாகிறதுக்கு பேசிக்காக இவருக்கு என்ன தாட்ஸ் இருந்தது? நம்பர் 13 அர்மீனியன் தெரு, இதான் அட்ரஸ். சரிங்களா, அங்கே தான் வந்து ஹிந்து பிரஸ்ன்ற ஒரு விஷயத்தை வந்து அவர் உருவாக்குறாரு, ஸ்தாபிக்கிறாரு. he was the first person. ஆர்மீனியன் தெருனா கோர்ட்டுக்கு ஆப்போசிட்ல இருக்கு, எக்ஸாக்ட்லி செட்டி ஸ்ட்ரீட்டுக்கு பக்கத்துல இருக்கே. கரெக்டா சொல்லணும்னா காளிகாம்பாள் கோயில் இருக்கு இல்லையா, ஆமா, அதுக்கு பக்கத்து பில்டிங். ஓகே, நான் போட்டோ வேற போட்டிருக்கேன். ஏன்னா ஃப்ரம் வாட் ஐ கேன் சி ஓல்ட் நம்பர் 13 வந்து இப்போ அங்கே தான் வருது, அதுக்கு பக்கத்து பில்டிங்கில் தான் இருக்குது. 1844 வந்து மெட்ராஸ் கிரசன்ட்னு ஆரம்பிக்கு. கிரசன்ட்னு நீங்கள் ஒன்று தப்பாக நினச்சிக்க வேணாம். கிரசன்ட் வந்து சிவனோட மூன் இருக்கு இல்லையா, கிரசன்ட் மூன், ஓகே, அதை பேஸ் பண்ணி தான் மெட்ராஸ் கிரசன்ட்னு ஒரு நியூஸ் பேப்பரை இங்கே ஆரம்பிக்கிறாரு. அவர் ஆரம்பித்த உடனே என்ன பண்ணுறாருன்னா, இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம், பிரிட்டிஷ்காரங்களை மட்டும்தான் வந்து அவர் வந்து எடிட்டர்ஸாக போடுறாரு. ஏன்னா இங்கிலீஷில் வருது அந்த பேப்பர், இங்கிலீஷில் நியூஸ் பேப்பர் வருதுன்னா இங்கிலீஷ் எடிட்டர்ஸ் முக்கியமாக வந்து மெக்கன்சி அண்ட் முக்கியமான ஒரு எடிட்டர் யாருன்னா ஹார்வின்னு ஒருத்தர் இருக்கார், ஹார்வி டெக்ஸ்டர்னு ஒருத்தர் இருக்கார். அவர் தான் வந்து ஹீ இஸ் த மெயின் எடிட்டர் ஃபார் த மெட்ராஸ் கிரசன்ட் ஃபார் அ லாங் நம்பர் ஆஃப் டைம். இது யார் சொல்கிறாங்கன்னா, ஜான் ப்ரூஸ் நாட்டன் கசுலு லக்ஷ்மி நரசுலு செட்டி இறந்து போனதுக்கப்புறம் பச்சேப்பா இன்ஸ்டிடியூஷனில் இருக்கிற தேங்க்ஸ் கிவிங் ஸ்பீச்சில் மெமோரியலில் இது ஜான் ப்ரூஸ் நாட்டன் பதிவு பண்ணியிருக்காரு. ஜான் ப்ரூஸ் நாட்டன் அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் த மெட்ராஸ் ஹைகோர்ட். அப்போது ரெண்டாவது விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, as far as the Madras Crescent newspaper is concerned, அவர் வந்து அந்த நியூஸ் பேப்பர் எதுக்கு ஆரம்பிக்கிறாருன்னா, நம்மளோட நேட்டிவ் பீப்புள் இருக்காங்க, நம்மளோட கண்டிஷனோட அமாரியலைசேஷனுக்கு ஒசரம், அதாவது நம்ம மக்களோட ஒரு வாய்ஸ். எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா நியூஸ் பேப்பரும் வந்து பிரிட்டிஷ் நியூஸ் பேப்பராக இருக்குது, ஆனால் நம்ம மக்களுக்கான ஒரு இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் அப்போ இல்லாமல் இருக்குது. ஸோ நம்ம மக்களுக்கு ஒரு ஃபஸ்ட்டு நேட்டிவ் வாய்ஸ் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிற நியூஸ் பேப்பர் தான் மெட்ராஸ் கிரசன்ட். அதனால தான் புக்கோட பேர் வந்து ஃபர்ஸ்ட் நேட்டிவ் வாய்ஸ் ஆஃப் மெட்ராஸ்னே வச்சுருக்கோம். மூணாவது விஷயம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த மெட்ராஸ் கிரசன்ட் நியூஸ் பேப்பர் இருக்கு இல்லையா, இது எவ்வளோ பேருக்கு தெரியும் தெரியாது, இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் இது பார்த்த பிறகு இதை வாசிக்கும் போது இவ்வளோ விஷயம் இருக்கான்னு. மார்ச் 1848 அப்போது வந்து சார் சிபி ப்ரவுன்றவர் வந்து போஸ்ட் மாஸ்டர் ஜென்ரலாக இருக்கார். அவர் வந்து எழுதுறாரு, யாருக்குன்னா சீஃப் செக்ரட்டரிக்கு எழுதுறாரு. என்ன எழுதுறாருன்னா, லிஸ்ட் ஆஃப் பப்ளிகேஷன்ஸ், பீரியாடிக்கல்ஸ் அண்ட் தே சப்ஸ்கிரிப்ஷன்ஸ், அவங்களோட சேல்ஸ் எவ்வளோ, டேர்ன் ஓவர் எவ்வளோன்னு எழுதுறாரு. அதில் மெட்ராஸ் கிரசன்ட்டுக்கு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 10,500. எவ்வளோ? 10,500. நான் சொல்கிறது 1848. அது ஒரு ஆங்கில பத்திரிகை இங்கே விற்பனை செய்யப்படுறது. ஆமாம், அதுக்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா பர் ஆனம் வந்து 12 rupees, பர் மந்த் 2 rupees. அந்த காலத்தில், நான் இப்போ சொல்ல, நான் 1848 சொல்கிறேன். அப்போவே வந்து அவ்வளோ பேர் வாங்கியிருக்காங்க வேறு. அண்ட் இங்கிலீஷ்காரன் ஹார்வி டெக்ஸ்டர்ன்றவர் தான் வந்து ஹீ இஸ் தி எடிட்டர் இன் திஸ் நியூஸ் பேப்பர். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், அவர் நியூஸ் பேப்பரில் என்னெல்லாம் எழுதுறாருன்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளைக்காரன் நல்லவன், அவனை மாதிரி தான் ஆட்சி இங்கே இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் எழுதலை, காலனியில் அகைன்ஸ்டாக பண்ணி தான் எழுதியிருக்காங்க. அவன் என்னெல்லாம் தப்பு செய்கிறானோ எல்லாத்தையும் எழுதியிருக்காங்க, அவங்கள வச்சு எழுதி வச்சிருக்காங்க. ரெண்டாவது விஷயம், திவான் ஆஃப் ட்ரெவானக்கோர் ஒருத்தர் இருந்திருக்காரு, அவர் மாதவ் ராவ்னு ஒருத்தர் இருந்திருக்காரு. அவர் வந்து ஹீ கான்ட்ரிபியூட்ஸ் போத் ஃபைனான்ஷியலி ஆஸ் வெல் as ரெசிடென்ட் எடிட்டராக வந்து, ஏன்னா நீங்கள் பத்திரிக்கை நடத்துறீங்க, உங்களுக்கு தெரியும், சில விஐபிஸை கூப்பிட்டு சம்டைம்ஸ் நீங்கள் வந்து ரெசிடென்ட் எடிட்டர்ஷிப் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. அதே பாணியில் நான் சொல்கிறது 1848 திவான்றவர் வந்து ட்ரெவானக்கோர் திவான் மாதவராவ் வந்து சர் மாதவராவ் சதாசிவராவ் வந்து எழுதியிருக்காரு. ஏகப்பட்ட பேர் லீடிங் லூமினரிஸ் ஆஃப் நேட்டிவ் சொசைட்டி அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணி எழுதியிருக்காங்க. இது எது வரைக்கும் போகிறதுனா, இங்கிலாண்டில் இங்கே ஒரு விஷயம் நடக்குது. என்ன ஒரு விஷயம் நடக்குதுன்னா, இங்கே வந்து பைபிளை வந்து மேண்டேட்ரியாக இங்கே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும், கரிக்குலமில் இன்ட்ரடியூஸ் பண்ணணுன்னு சர் மார்க்வி ஆஃப் ட்வீடில்டேல் சர் ஜார்ஜ் ஹேன்னு ஒருத்தர் வர்றாரு. அவர் தான் வந்து இதை போடுறாரு, இந்த ஆர்டரை போடுறாரு. அதுக்கு அகெயின்ஸ்டாக யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வராரு. பச்சேப்பாவில் இவர் டைரக்டராக இருக்கார். பச்சேப்பா ஸ்கூலுக்கு வாசலில் 12,000 பேரை வச்சு இவர் வந்து ஒரு ப்ராட்டஸ்ட் பண்ணுறாங்க, இந்த ரிலீஜியஸ் நியூட்ரலிட்டி எங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு யார் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேமியஸ் ரோடு இருக்கு இல்லையா, சேமியஸ் ரோடு இஸ் நேம்ட் ஆஃப்டர் சர் ஜான் சேமியஸ். அவர் பையன் வந்து ஹென்ரி சேமியஸ், ஹூ வாஸ் இன் தி
கவுன்சில் இருக்கு இல்லையா, ஏன்னா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கட்டமைப்பு வந்து கவர்னர் அண்ட் கவுன்சில்னு இருக்கும். இந்த கவுன்சிலில் ஒரு முக்கியமான நபராக இருக்கிறவர் வந்து ஹென்ரி சேமியர்ஸ் இருக்கார். அவர் 1 இல்லை 2 இல்லை 3 dissenting minute he writes against the governor at that point of time, stating இந்த மாதிரி நீங்கள் வந்து பைபிளை வந்து கட்டாயமாக நீங்கள் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பு, அதை நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு. இது இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் ஒலிக்குது. த்ரூ சம் மீன்ஸ் somehow Gazulu has contacts through the British MPs வந்து இந்த ஒரு பர்டிகுலர் இஷ்யூவை வந்து பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் இதை எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயம் வந்து ரொம்ப சீரியஸாக போயிடும். வி நீட் த நேட்டிவ்ஸ் வித் அஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற பைபிளில் மேண்டேட்ரியாக இருக்கிற அந்த பர்டிகுலர் ஆர்டரை வந்து விட்ரா பண்ணுறாங்க. விட்ரா பண்ணதுக்கப்புறம் இந்த மார்க்வி ஆஃப் ட்வீட்ல்டேல வந்து திருப்பி வந்து இங்கிலாந்துக்கு திருப்பி எடுக்கிறாங்க. இதில் ஒரு முக்கியமான அங்கம் எது ப்ளே பண்ணியிருக்குன்னா மெட்ராஸ் கிரசன்ட் ஹேஸ் பிளேட் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் திஸ் ஆஸ்பெக்ட். ரெண்டாவது விஷயம் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம்னு ஒன்று இருக்குது, உங்களுக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்றைக்கி வந்து கவர்னர் ஒரு ஆர்டர் போடுறாரு, நெக்ஸ்ட் டே வந்து அது பேப்பரில் வருது. மெட்ராஸ் கிரசன்ட் பேப்பரில் மட்டும்தான் வருது, ரெக்கார்டில் வரல, அத்தேனியமில் வரல, ஸ்பெக்டேட்டரில் வரல, மற்ற எந்த இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர்லேயும் வரல. இவரோட நியூஸ் பேப்பரில் மட்டும்தான் அந்த ஒரு பர்டிகுலர் ஆர்டர்ஸ் வருது. அதில் ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஆர்டர் என்னென்னா, இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். தேவஸ்தானம்னு இருக்கு இல்லையா, பக்கோடாஸ்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க. பக்கோடாஸ்னா டெம்பிள், தேவஸ்தானம் பக்கோடாஸ்னு சொல்லுவாங்க. இங்கே இருக்கிற சர்ப்ளஸ் லேண்ட்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் ஃபண்ட்ஸை எப்படி யூட்டிலைஸ் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு ஃபேவராக எப்படி எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னு ஒரு விஷயத்தை 1848 பண்ணியிருக்காங்க. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதை எதிர்த்து இவர் போராடியிருக்காரு அப்போவே. அதுக்கு வந்து தெலுங்கு டிரான்ஸ்லேஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஒருத்தர் இருந்திருக்காரு. அவர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெங்கடாச்சாரிலு நாயுடு. பொலிட்டிக்கல் தெலுங்கு டிரான்ஸ்லேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருந்திருக்காரு. அவர் வந்து இவரோட நெருங்கிய நண்பராக இருந்திருக்காரு. அவர் வந்து இன்ஃபர்மேஷன் இவருக்கு கொடுத்துருக்காரு. அந்த காலத்தில் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் பண்ணி இவருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காரு. ஃபஸ்ட்டு டைம் எனக்கு தெரிஞ்சு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் ஃபார் நேட்டிவ் ப்ரெஸ்ன்னு இருக்கு இல்லையா, அதை வைத்து ஒருத்தரை வந்து டிஸ்மிஸ் பண்ணுறாங்கன்னா அது வெங்கடாச்சாரிலு நாயுடுவை தான் டிஸ்மிஸ் பண்ணுறாங்க. எதுக்குன்னா ஃபார் கிவிங் இன்ஃபர்மேஷன் டு த மெட்ராஸ் கிரசன்ட் அபவுட் தி கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் விச் இஸ் தேர். அந்த என்டையர் டிஸ்மிஸல் ஆர்டர் இருக்கு இல்லையா, அந்த என்கொயரி ஆர்டர் விச் வி ஹவ் கெப்ட் இன் த புக். அப்போ டிஸ்மிஸ் பண்ணப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, கசலு லக்ஷ்மி நரசிம்ம செட்டி என்னால் தான் உனக்கு வேலை போச்சுப்பான்னு சொல்லிட்டு ஃபண்டிங்கும் கொடுத்து நீங்கள் தனியாக ஒரு நியூஸ் பேப்பர் ஆரம்பிங்கன்னு சொல்லி 1848 ஒரு இன்னொரு நியூஸ் பேப்பர், ஒரு நேட்டிவ் நியூஸ் பேப்பர், அதுக்கு பேர் வந்து த ரைசிங் சன். அதுக்கு பேர் ரைசிங் சன். அதுக்கான எவிடன்ஸ் நான் வந்து அல்மனாக்ல இருக்கு கொடுத்துருக்கேன். 1848 ஆரம்பிக்கிறாரு. அதுக்கான பேர் வந்து ரைசிங் சன். ஹி வாஸ் ப்ரீவியஸ்லி தி தெலுங்கு டிரான்ஸ்லேட்டர் இன் தி பொலிட்டிக்கல் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபோர்ட் சென்ட் ஜார்ஜ். ஸோ இந்த நியூஸ் பேப்பரை வந்து ரொம்ப நெருக்கடி கொடுத்துருக்காங்க. நம்ம மெட்ராஸ் கிரசன்ட் நியூஸ் பேப்பருக்கு வந்து ரொம்ப நெருக்கடி கொடுத்துருக்காங்க. மற்ற நியூஸ் பேப்பர்ஸ்க்கு கொடுக்குற ஒரு பேசிக் அந்த அட்வர்டைஸிங், அந்த ரெவென்யூலாம் இருக்கும் இல்லையா, கம்ப்ளீட்டாக சோக் பண்ணி கட் பண்ணுறாங்க. ஸோ கசலு என்ன பண்ணுறாரு, இவருக்கு வர ரெவென்யூ த்ரூ காட்டன் ட்ரேடிங் இருக்கு இல்லையா, அதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதில் வர லாபம் ஃபுல்லாக வந்து இங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும், இங்கே வந்து நடக்கணும்னு சொல்லிட்டு அதை பண்ணுறாரு. இது சொல்கிறது யாருன்னா ஜான் ப்ரூஸ் நாட்டன் சொல்கிறாரு. ஸோ உண்மையாகவே ஜெகநாத் சார், இந்த புத்தகத்தை படிக்கும்போது அவ்வளோ விஷயம் இருந்துச்சு. அதிலும் கசலு லக்ஷ்மி நரசு செட்டி ஒரு சென்னை ஃபார்மேஷனுக்கு எவ்வளோ பண்ணியிருக்கிறாரு, இண்டிபெண்டன்ஸுக்கு பிரிட்டிஷ்காரங்களை வச்ச ஜேர்னலிசத்துக்குள்ளே என்னெல்லாம் உருவாக்கியிருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் நிறைய இருக்குது. இதுக்கு மேகாலயா நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதியரசர் திரு வைத்தியநாதன் அவர்கள் ஒட்டுமொத்தமாக படிச்சுட்டு அதுக்கு ஒரு அத்தாட்சியை இங்கே கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது ஒவ்வொருத்தரும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான ஆவணம் தான் இந்த புத்தகம். சென்னையை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா, சுதந்திரத்தின் போது இல்லை சுதந்திரம் கிடைப்பதற்கு இந்தியாவில் நடந்த சில மாற்றங்கள், இந்தியாவில் இருக்கக்கூடியவங்க உருவாக்கிய பத்திரிகைகளுடைய பலம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற நிறைய டாக்குமெண்ட்ஸை வழக்கறிஞர் ஜெகநாத் அவர்கள் இந்த புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆங்கிலத்தில் டாக்குமெண்ட்ஸ், நிறைய ஆர்கியூஸ் இருக்குது. எல்லாமே ஆவணப்படுத்த, ஒரு நாவல் மாதிரி இல்லாமல் எல்லாமே ஆவணப்படுத்தக்கூடிய ஒரு டாக்குமெண்ட்ஸாக செஞ்சுருக்கிறாங்க. கண்டிப்பாக எல்லாரும் படிக்கக்கூடிய ஒரு முக்கியமான புத்தகம். நிறைய விஷயங்களை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறீங்க. இட்ஸ் a வெரி இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட் ஃபார் அஸ். ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். நேர்களே, ஒரு மற்றொரு நிகழ்ச்சியில் இந்த மாதிரி ஒரு நல்ல சப்ஜெக்டோடு நான் உங்களை சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி.